ஏனுங்க விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல 1,72,26,209 ஊழல்வாதிகள் இருக்காங்களாமா. ஆட்சிக்கு வந்து 50வது நாள்ல கண்டுபிடிச்சிட்டாருங்க பாலாஜி, விஜய் பாலாஜி. பாத்தீங்களா? இத்தனை ஊழல்வாதிகளை தமிழ்நாட்டுல வச்சுட்டு ஊழல் ஒழிக்க போறேன்னு தாவக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னா ஆறாவது நம்புவீங்களா? விஜய் பாலாஜி நீங்களே சொல்லிருங்க, அப்பதான் நம்புவாங்க. மக்கள் நீங்க பண்ணிப்பாரு மிகப்பெரிய ஊழல். கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் தமிழ்நாட்டோட லட்சண வெங்காயம் அப்படின்னு நான் சொல்லலீங்க, அவர் தான் சொன்னாரு. அமைச்சர இன்னொரு தடவை சொல்லிருங்க, நாம சொன்னா நம்ப மாட்டாங்க. சரி, இவங்க என்ன ஊழல் பண்ணாங்க இந்த 1,72,00,000 பேரு அப்படின்னு கேக்குறீங்களா? 1,72,00,000 சொச்சம் பேரு அப்படி சொல்லிக்கலாம். எல்லாம் காசு வாங்கிட்டாங்களாமாங்க. அதிமுக திமுகட்டியும் இப்படி காசு வாங்கினா கேரங்க முடிச்சவங்க தான் இங்க அப்படின்னு நாம சொல்லலீங்க, இந்த அமைச்சரா தான் சொல்லியிருக்கிறாரு. ஐயா சொல்லிருங்க ஐயா, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் காசை கொண்டு போய் கொடுத்தா பக்கிக மாதிரி வாங்கிட்டாங்களாமா. எங்க வீட்டுல 4 ஓட்டு, எங்க வீட்டுல 6 ஓட்டு, எங்க வீட்டுல 8 ஓட்டுன்னு பக்கிக மாதிரி கணக்கு சொல்லி வாங்கினாங்களாமா காசை. இது எதையும் நான் சொல்லலீங்க, இந்த இவர் தான் சொல்றாரு. அமைச்சர் பாலாஜி சொல்லிருங்க. மக்கள் நீங்க பண்ணிப்பாரு மிகப்பெரிய ஊழல். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சீங்க பாருங்க ஒரு ஊழலே அப்படின்னு அவர் சொன்னதும் கைதட்டினாங்க பாருங்க மக்களே. அங்க நிக்கிறீங்க நீங்க எல்லாம். நம்ம தமிழ்நாட்டுல தாவேக்காக்கு மட்டும்தான் இந்த வசதி எல்லாம் இருக்குதுங்க. நீங்க எல்லாம் ஊழல் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. மக்கள் நீங்க பண்ணிப்பாரு மிகப்பெரிய ஊழல். ஆனா இவையெல்லாம் சேர்ந்துதான் ஊழல் ஒழிச்சே தீரணும்னு ஒத்த கால நிக்கிறாங்களாமா. அதுவும் அரசியல்வாதிகள் ஊழல் எல்லாம் ஒழிச்சுட்டா போதுங்க, இங்க ஊழலே இல்லாம போயிடுமா.